இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் 9/11/2025 நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:10 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி காலை 10:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம் அதிகாலை 3:56 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாமர்த்தியமான நாளாகவும் அமையும். எந்த ஒரு வேலையையுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் இடத்துல நல்ல விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சுறுசுறுப்புடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. தொழில் துறையில வருமானமும் இருக்கும். மன நிறைவும் உண்டாகும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய அலுவலகத்துல உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வாகன யோகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்த்த இடத்துல இருந்து தொழில் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன்பிறப்புகளினால செலவுகளும் ஏற்படலாம். வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். பெண்கள் விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அடுத்தவர்களுடைய ஆலோசனைகளை ஆராய்ந்து பார்த்து செய்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இன்று சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில உற்சாகமும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். அலுவலக பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு பராமரிப்பு தொடர்பாக செலவுகளும் ஏற்படலாம். ஆன்மீக மற்றும் சமூக பணிகள்ல சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். வேலை தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று குழந்தைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பயணங்களின் மூலமாக தெளிவும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலுமே ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலைகளை எல்லாமே கண்ணும் கருத்துமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நேர விரயங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. காலதாமதம் ஆனாலும் வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்களை எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்கள் துணையை கவரும் வகையில அன்புடனும் பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சற்று சுணக்கமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல முனைப்புடனும் இருப்பீங்க. சக ஊழியர்கள் கிட்ட சற்றே பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். நெருங்கிய நண்பர்களுக்காக பண உதவிகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல சரளமான போக்கும் காணப்படும். அவசிய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணமும் செலவும் இருக்கும். தெய்வ நம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் கால தாமதமானாலும் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை புரிந்து கொள்ளாத உறவினர்களினால நீங்க சங்கடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவி பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். யாரிடத்திலும் அளவாக பேசுவதும் நல்லது. அளவுக்கு அதிகமாக யாருக்கும் அறிவுரைகள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. சிக்கனமாகவும் இருப்பீங்க. அண்டை அயலாருக்கிட்ட இருந்து வந்த கோபமும் எரிச்சல்களும் மாறும். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. லாபத்தையும் பெறலாம். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து சில நல்ல செய்திகளை கேட்கவும் செய்வீங்க. இன்று கடினமான நிலையில இருந்து முன்னேற்றமும் உண்டாகும். அண்டை வீட்டாருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் தந்தையரினுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று முக்கியமான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் காண்பீங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். திட்டமிடாத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். வியாபார போட்டிகளினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் மறையும். பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தையும் தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்துடன் முடிப்பதும் நல்லது. சின்ன சின்ன தவணை வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களும் இருக்கும். பணியில மும்முரமாக இருக்கவும் செய்வீங்க. திருமண உறவினை என்று உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். வீட்டுல ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேன்மையும் உண்டாகும். வாகன யோகங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களாக உதவிகளும் செய்வாங்க. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. வங்கி கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் அறிமுகமும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தெய்வ நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேரும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகரித்தாலும் உறவினர்களுடைய உதவியுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சற்று மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் அவசரமாக செய்யவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது வாகனங்களினால கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலையில அர்ப்பணிப்புடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சேமிப்பது சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதளவுல புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதும் நல்லது. வாகன வசதிகளும் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளும் நிறைவு பெறும். புதுவிதமான இலக்குகளை மனதில ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் ஈடேறும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில போட்டிகளை சாமர்த்தியமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. மாணவர்கள் என்று படிப்புல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில சிரமங்களும் நீங்கும். ஆழ்ந்த தூக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் கிட்ட கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். காதல் விவகாரங்களை பற்றி வீட்டுல பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீட்டுல திருமண ஏற்பாடுகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். பணத்தை புத்திசாலித்தனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க.
என்று நினைத்த வேலைகள்ல நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில்துறையில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். ஆட்சியாளர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கான புகழும் கௌரவமும் வந்து சேரும். அலுவலகங்கள்ல பதவி மாற்றங்களும் ஏற்படலாங்க. வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சிலருக்கு பூமி மன இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளினால லாபமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களினால தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. யாருடைய ஆசை வார்த்தைகளையும் நம்பி அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே என்ற தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். வீடு வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். புத்திசாலித்தனத்தினால புதிய வேலைகளை தேடவும் செய்வீங்க. குடும்ப சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். குடும்பத்துல மூத்த நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவியுடன் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆலோசனைகளினால நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம் என்று உறவினர்களிடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். உங்கள் தாயின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். இணைய பணிகள்ல கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல என்ற தெளிவும் உண்டாகும். அரசு காரியங்கள்ல ஆதரவுகளும் இருக்கும். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும் என்று தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பயணங்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனுடன் செயல்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். நண்பர்களுடைய வழியில எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சாந்தமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது தன்னம்பிக்கை குறைவாகவும் உணர்வீங்க. இதன் காரணமாக பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியுடனும் வலிமையுடனும் செயல்படுவதும் நல்லது. குறித்த நேரத்துல பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை நிறைவேற்றுவதற்காக சில கால தாமதங்களும் ஏற்படலாம். உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திருமண உறவுல காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பின் காரணமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும் என்று துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உறவினர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய நன்மதிப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதை துணிச்சலோடு வைத்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக சில காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர் ஒருவர் உங்களுடைய உதவிகளுக்காக காத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க.
வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை பார்க்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடன் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பணியாளர்கள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இன்று பணியிடத்துல எந்தவிதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடவும் வேண்டாம். இன்று விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசியல் பேசவும் வேண்டாம். வேலை தொடர்பாக சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. அரசு தொடர்பான வேலைகள்ல இழுபறிகள் ஏற்பட்டு தங்க முடியும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவுகளையும் காணலாம். உங்கள் துணையின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் வர்த்தக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தடைப்பட்டு இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அதற்கான தைரியத்துடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனித்தன்மையுடனும் இருப்பீங்க. அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியில வெற்றியும் உண்டாகும். திருமண உறவில என்று திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சீராகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமாகவும் உணர்வீங்க. வலிமையுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் மாறும். குடும்ப செலவுகளும் அதிகரிக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களையும் கிடைக்கப் பெறலாம். அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் கூடி வரலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மன அழுத்தங்களும் குறையும். எதிர்பார்ப்புகளும் நீங்கும். அரசியல்ல இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். சில குழப்பங்களும் இதனால ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். கடன் தருவதாக யாராவது சொன்னாலும் அதனை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வீட்டு பிரச்சனைகளை அலுவலகம் வரை கொண்டு செல்லவும் வேண்டாங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று எடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதலான கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் இருக்கத்தங்க செய்யும். இந்த தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருந்த தெய்வ பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் இருக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த வகையான ஆபத்துகள்ல இருந்தும் விலகி இருப்பதே நல்லது.
கல்வி தொடர்பாக மாணவர்கள் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். என்று கல்வி வேலைகள்ல உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களினால ஈர்க்கவும் படும். நிதிநிலையை வலுப்படுத்துவதற்காக புதிய யோசனைகளுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். உங்கள் துணையின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் வர்த்தக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளும் முடிவடையும். சுப காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளும் நிறைவேறும். கையிருப்பும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. சில தடைகளை சந்தித்த பின்பு இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. சரியான முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. உங்களிடத்துல நல்ல நண்பர்களுடைய அறிமுகத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். பணிகளை முடிப்பதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சூடான விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல இருந்து வந்த குறைகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வதும் நல்லது தாங்க. நிதி சம்பந்தமாக இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக உடல் அசதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. என்று அதிரடியான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. எதையும் திட்டமிட்டு மன உறுதியோடு மேற்கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய செயல்களினால இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். இணையதள ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அலட்சியமாக வேலைகள் பார்க்கவும் வேண்டாங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களிடத்துல மறைந்து இருந்த திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில மரியாதையும் அதிகரிக்கும். சிலரிடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். பணியிடத்துல சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சரியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல தைரியம் மற்றும் செயல்பாடுகளும் இருக்குங்க. அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தொழில கூடுதல் உழைப்பையும் வெளிப்படுத்த வேண்டியதும் இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிப்படையான குணத்தின் மூலமாக பலருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. பழகும் விதத்தின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். கூட்டு வியாபாரத்துல லாபமும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு
தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினான செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:56 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சிகளும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் பலன்கள் அனைத்துமே அனுகூலமாகவும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. மற்ற தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. சில இரக்கமான குணத்துடனும் காணப்படுவீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களிடத்துல கண்ணும் கருத்துமாக பேசவும் செய்வாங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க. பொருள் வரவும் இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. தொழில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில அனாவசிய செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரபலங்களின் நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தாய் வழியில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வேலை தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. புதிய தொழில் தொடங்குவதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். திட்டமிட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பத்திரங்கள் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வாழ்க்கையில சில வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:56 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல ஆலோசனைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. செயல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மந்தத்தன்மையும் நீங்கும்.
உங்களுக்கு இதனால் ஏற்பட்டு இருந்த கவலைகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்மறையான விளைவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களினால தேவையற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. ஆற்றலுடனும் செயல்படுவதும் நல்லது. தைரியத்துடனும் இருப்பதும் நல்லது. வளர்ச்சியில முன்னேற்றமும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைதூர சொந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். மனை இடங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். தகவல் தொழில்நுட்ப துறையில சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட தூரத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசியல் செல்வாக்கும் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில ஆதாயமான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி வேலை அழுத்தங்களும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு அதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. நண்பர்களிடத்துல குணமறிந்து பேசுவதும் நல்லதுதாங்க. அந்நிய பெண்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் பார்த்து விடுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய வேலை தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் துணையின் வழியில சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதுவிதமான ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். பணி நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல சில தந்திரங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் முழு முயற்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதற்கான உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. செயல்பாடுகளில் வேகத்தை காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கவும் செய்யலாங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. சுய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரே ஒரு முயற்சியிலேயே நீங்க வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் முடியும். பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான முக்கியமான சந்திப்புகளும் நடைபெறலாம். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுங்க. காதலுக்கு உகந்த நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். பண விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல புதிய ஆர்டர்களும் வந்து சேரும். அவசியமான கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை உயர்வும் இருக்கும். பதவி மாற்றங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை திறன் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். ஆதாயமும் உண்டாகும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். இன்று மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இரவு நேரத்துல தூக்கம் நன்றாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்படவும் வேண்டாம். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில விரயங்களும் ஏற்படலாம். புதிய வேலைகள் சார்ந்த எண்ணங்கள் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. பழைய கடன்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கோபத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகளும் நடைபெறும். பிற்பகலுக்கு மேல தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கைகூடியும் வரும். மாலையில உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றம் குறித்து அவ்வப்பொழுது கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தேவையற்ற கவலைகளாகவும் இருக்கலாங்க. எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் இருக்கும். இதன் காரணமாக மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையுடனான இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சில எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பணவரவும் எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்குங்க. வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. அலுவலகத்துல வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆதாயமும் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகள் பக்க பலமாகவும் இருக்கும். சில அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால உங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேளிக்கை விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சில நட்புகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. சொந்த பந்தங்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகளுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்குள்ள இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். பணிகளை கையாளும் பொழுது சற்று கடுமையாகவும் உணர்வீங்க. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் கவனமாகவும் வேலைகளை செய்வதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளிடத்துல இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்திலையும் கவனமாகவும் இருங்க. தொழில்துறையில அதிகமாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வேலை இடத்துல சுமைகள் அதிகரித்தாலும் பக்குவமாக இதனை கடந்து சென்று விடுவீங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. செலவுகளும் இருக்குங்க. வலிமையுடனும் காணப்படுவீங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்று நேரம் தவறி உணவு உண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் குறையும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பேச்சுக்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த வருமானமும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். முதலீடுகள் தொடர்பான செயல்பாடுகள்ல ரகசியமாக இருப்பதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் கௌரவமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.